ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கோசரம் நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோபல் பரிசு. நமக்கு தெரியும், உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த பரிசு எதுனா நோபல் பரிசு தான். அது ஃபஸ்ட்டு வந்து 2025ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசை வென்றவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா, மேரி ஃப்ரென்ஸ்கோவ், பிரெட் ராம்ஜெஸ்டல், ஷிமோன் சகாச்சி, இவங்க 3 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா வந்து, இவங்க வந்து டி செல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டி செல் எதுக்காகனா வந்து, நம்ம உடம்புல வந்து இம்யூனி சிஸ்டம் வேலை செய்யுதுங்களா, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை உருவாகும். இது வந்து ஒரு சில பேருக்கு என்ன ஆகுனா வந்து அதிகமாக உருவாயிடும். அதனால வந்து அவங்களோட உறுப்பு மண்டலம் எல்லாமே பாதிச்சிடும். இதை தடுக்கிறதுக்கோசம் தான் வந்து இவங்க டி செல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த 3 பேருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மேரி ஃப்ரென்ஸ்கோவும் ஃப்ரெட்ஸ் ராம்ஸ்டெல்லும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அந்த ஷிமோன் சகாச்சி வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து முதல் விளையாட்டு தொழில்நுட்ப மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்? தமிழ்நாட்டில் வந்து அது அமைய போகுது. அக்டோபர் 9 வந்து கோயம்புத்தூரில் வந்து இதுக்கான ஒப்பந்தம் போட்டு இந்த மையத்தை வந்து நிறுவுறாங்க. அடுத்த கொஸ்டின், உலகின் மிக உயரமான வாகன போக்குவரத்து சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? எந்த இடத்துல வந்து லடாக்ல எந்த கணவாய் மேலனா வந்து மிக்லா கணவாய் மேலே தான் வந்து இந்த உயரமான போக்குவரத்து சாலை வந்து அமைக்க போகிறாங்க. இது வந்து நம்ம நார்மலாக போடுற ரோடு மாதிரிலாம் இங்கே வந்து போட முடியாது. இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. எந்த அமைப்புன்னு வந்து பிஆர்ஓ, அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அந்த அமைப்பு தான் வந்து இந்த வாகன போக்குவரத்து சாலையை வந்து அமைப்பாங்க. அடுத்து, பிஎம் சேது திட்டம் அறிமுகம் செய்தவர் யார்? இந்த பிஎம் சேது திட்டம் வந்து எப்போ வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, அக்டோபர் 4, 2025. யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பிஎம் சேது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வந்து பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரோ அப்ரேட்டட் ஐடிஐஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து ஐடிஐஸ் அதிகமாக இருக்குது. 1000 ஐடிஐங்க வந்து நவீனப்படுத்துறது தான் வந்து இந்த பிஎம் சேது திட்டத்தோட முக்கியமான நோக்கம். எதுக்காகனா வந்து தொழில் பயிற்சி நிறுவனத்தை வந்து மேம்படுத்துவது மூலமாக அந்த திறமையை வச்சு நிறைய நம்ம வந்து பொருளாதாரத்தை உற்பத்தி செய்யலாம். அதுக்காக தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து 1000 ஐடிஐஸை வந்து இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்த கொஸ்டின், பீகாரில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை எத்தனை? நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி எவ்வளோ? 234. அது 34 திருப்பி போட்டால் வந்து பீகாரோட சட்டமன்ற தொகுதி வந்துடும். 243 தொகுதி தான் வந்து பீகார் சட்டமன்ற தொகுதியோட எண்ணிக்கை. ஏன்னா வந்து டிசம்பரில் வந்து பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக இது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து முக்கியமான டேஸ், உலக பருத்தி தினம் எப்பனா வந்து அக்டோபர் 7. நமக்கு தெரியும், உலக பருத்தி உற்பத்தியில் அதிகமாக பண்ணுற நாடு எதுனா வந்து இந்தியா தான். செகண்ட் வந்து யூஎஸ்ஏ. நம்ம இந்தியாவில் அதிகமாக பருத்தி எங்கே உற்பத்தி பண்ணுறாங்கன்னா குஜராத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து வந்து நீலகிரி வரையாடு தினம் எப்பனா அக்டோபர் 7 தான். ஏன் இந்த நீலகிரி வரையாடை முக்கியமாக பார்க்குறோன்னா, நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எது நமக்கே தெரியும், நீலகிரி வரையாடு தான். அதை வந்து அந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே போகுது. அதை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் அக்டோபர் 7 வச்சிருக்காங்கன்னா வந்து இஆர்சி தாவிதார் அவரோட பர்த்டே தான் வந்து அக்டோபர் 7. இந்த இஆர்சி தாவிதார் யாருன்னா வந்து இந்த நீலகிரி வரையாடை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான அதிகமாக வந்து நிறைய ரெக்கார்ட்லாம் வந்து இவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து அவரோட பிறந்தநாளை வந்து நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடுறாங்க. தேங்க்யூ.